பாஸ்கர் ஒரு ரோகன்னு தான் எனக்கு தெரியும். ஆனா ஒரு பொம்பளை பொறுக்கேன்னு தெரியாது. என்ன உஷா வாய் நீளுது? ஏன் அவரை பத்தி கேவலமா பேசுற? ஏனா கொஞ்சம் அப்படி பாரு. எங்க பாரு. பட்ட பகல்ல ஒரு பொண்ணு கையை பிடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஆளெல்லாம் பொம்பளை பொறுக்கின்னு சொல்லாம வேற என்ன சொல்றதா? கார்த்திக், கார்த்திக் எங்க போறீங்க? அவங்க ரெண்டு பேருமே என்னோட கலீக்ஸ் தான். பேசுறதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, பேசிட்டு வரேன். வேண்டாம். ஹலோ கார்த்திக், வாங்க உட்காருங்க. இட்ஸ் ஓகே. பாஸ்கர் கிட்ட கொஞ்சம் பேசணும். பாஸ்கர், பட்ட பகல்ல இதெல்லாம் நல்லா இல்லை. உங்க ஒய்ஃப் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. நீ என்ன சமாதானம் போறாவா? யாரோட மனசு கஷ்டப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை. இது பார், நான் புது பாஸ்கர், சுதந்திரமான பாஸ்கர். ஏன் இஷ்டத்துக்கு தண்ணி அடிப்பேன், இஷ்டப்படுறவங்களோட உட்காருவேன். கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ப்ளீஸ் கோ. இல்ல பாஸ்கர், ஆயிரம் சொன்னாலும் அவங்க ஒய்ஃப் பேச. ஐ செட் ப்ளீஸ் கோ. இட்ஸ் none of your business. கார்த்திக் ப்ளீஸ், நமக்கு பார்க்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் வேலை நிறைய இருக்கு, அதை கவனிப்போம். வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. பாத்தீங்களா எப்படி ஹர்ட் பண்ணிட்டு போறா? கும்பலா வந்து அவமானப்படுத்திட்டு போறா. அவங்க தான் அபியா? ஆமா, ரொம்ப அழகா இருக்காங்க. அழகு, அழகான ராட்சசி என் வாழ்க்கையை கெடுத்துட்டா. ஆனா பார்க்கும்போது அப்படி தெரியலையே. அதெல்லாம் வெளியில பாக்குறதுக்கு, உள்ள ஃபுல்லா விஷம். அவளுக்கு எப்பவுமே அவ அம்மா, தங்கச்சி, தம்பி இவங்க மேலதான் பாசம். பைத்தியமா இருக்கா. அவங்க மேல காட்டுற 100% பாசத்துல 1% கூட என் மேல காமிச்சதில்ல. இப்ப கூட பாத்தீங்கல்ல, என்ன வேணா பண்ணு அப்படின்னு போயிட்டே இருக்கா. அவங்களுக்கு உங்க மேல ஏதாவது தனிப்பட்ட வெறுப்பு? தெரியலங்க, புரியல. நான் அவளை ரொம்ப லவ் பண்றேன், அதுதான் தப்பு. பாவம், நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இல்ல மேடம், ரஞ்சினி. சாரி ரஞ்சினி. ஒரு மனுஷனோட யதார்த்த தேவைகளை கூட அவனுக்கு கொடுக்கல. செக்ஸ்ங்கிறது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? ஏன் அவங்களுக்கு இதெல்லாம் புரியலையா? புரியாம என்ன, புரியுது. அவளுக்கு என் மேல பாசம் இல்ல. எனக்கு அப்படிதான் தோணுது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது லவ் அஃபேர்? அபி அப்படி இல்லவே இல்லை. அந்த விஷயத்துல ரொம்ப நல்லவ, நான் நம்புறேன். கிரேட், யூ ஆர் கிரேட் பாஸ்கர். உங்க பொண்டாட்டி மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் அவங்க கேரக்டர் நீங்க எவ்வளவு நம்புறீங்க. உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பெரிய ரெப்யூட்டட் கம்பெனியில் மேனேஜிங் டைரக்டர். உலகம் பூரா ஃப்ளைட்லேயே சுற்றுற மனுஷன். மாசத்துல ஒரு தடவையோ 2 தடவையோ வீட்டுக்கு வருவாரு. அப்படி வரப்ப எல்லாம் என் மேல சந்தேகம், டார்ச்சர். இப்போ கூட அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, ஐ மிஸ் யூ அப்படி இப்படின்னு. He ruined my life. I'm sorry, பாஸ்கர். சாரி. இந்த உலகத்துல எல்லா ஆம்பளைங்களும் மோசமானவங்க. சில ஆம்பளைங்களை தவிர அதுல நீங்களும் ஒருத்தர். பாஸ்கர், நாம 2 பேரும் ஒரே பாதையில போறோம். சேலிங் இன் த சேம் போட். ஆனா உங்களை ஒரு சக பயணியா என்னால தள்ளி வச்சு பார்க்க முடியல. தேங்க்யூ. தேங்க்யூ ரஞ்சினி. நீங்க எனக்கு ஆறுதலா இருப்பீங்களா? ஷியோர். சாப்பிடுங்க. என்ன அந்த பக்கமே திரும்பி நின்றுட்டு இருக்கீங்க? என் மேல கோவம் தீரலையா? பேசாத ஆர்த்தி. பேசாதனா அப்புறம் எதுக்கு மீட் பண்ணணும்? வர வர நீ எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிற. எனக்கு ரொம்ப எரிச்சலா வருது. நீங்க வர வர ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க. அதான் எனக்கு பிரச்சனையா படுது. ஆர்த்தி, போதும். என் கோவத்தை ஜாஸ்தி பண்ணாத. சீரியஸா பேசு. ஓகே, சீரியஸாவே பேசுறேன். இப்போ உங்களுக்கு தேவை கொஞ்சம் பொறுமை. கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. ஆனந்தி அக்காவுக்கு கல்யாணம் ஆக போகுது. அவ ஒரு நல்ல இடத்துல வாழ்க்கப்பட போறா. ரொம்ப வசதியான இடம். சோ அந்த கல்யாணத்துக்கு பிறகு எங்க வீட்டு பிரச்சனை எல்லாமே தீந்துரும். அப்போ நம்ம விஷயத்தை பத்தி சொல்லுவோம். சொல்லி உங்க வீடு எங்க வீடு 2த்தையும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம கல்யாணத்தை முறைப்படி நடத்தலாம். அப்ப எந்த திருட்டுத்தனமும் தேவையில்ல, ஓடி போகவும் வேண்டாம். ஆர்த்தி, நீ வர வர முட்டாள் மாதிரி பேசுற. எங்க வீட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எங்க அப்பா அம்மா பத்தி தெரியாம பேசாத. அவங்க சம்மதத்தோட தான் இந்த கல்யாணம்னா அது ஆகாத விஷயம். இத பாருங்க, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த பொறுப்பை எங்க அக்கா கிட்ட விட்டுடலாம். அபியக்கா வந்து பேசினா யாரா இருந்தாலும் மனசு மாறிடுவாங்க. தவிர உங்க அண்ணனோட சப்போர்ட் வேற நம்மளுக்கு இருக்குல்ல. அண்ணன் அண்ணன் சும்மா இதெல்லாம் பேசுறது நல்லா இருக்கும். ஆனா நடக்காது. அந்த ஆண்டவனே வந்தா கூட நம்ம சேர்றது சிரமம். எங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப நம்ம கல்யாணம் நடக்கணும்னா நான் சொல்றதுதான் வழி. மற்றது எல்லாமே போகாதவருக்கு தான் வழி. என்ன ராஜேஷ் இது? இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. இதான் கடைசி சான்ஸ் உனக்கு. இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க வந்த கல்யாணம் பண்ணிக்கிற முடிவோட வா. இல்லைன்னா நீ வராத. இனிமே நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. நீ கிளம்பலாம். டேய், நீ எப்பண்ணா? என்னடா இது? இன்னும் அந்த பொண்ணோட தான் சுற்றிட்டு இருக்கியா? ஏன்டா அறிவு கட்டவனே, எத்தனை நேரம் சொன்னாலும் உனக்கு புத்தி வராத? இது வரைக்கும் நீ அடிச்சு லூட்டி எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேல் பொறுத்துக்க முடியாது. முடிவா சொல்கிறேன். இன்னும் 1 வாரம் டைம். அதுக்குள்ள மனசை மாற்றிக்க. அடுத்த வாரம் உனக்கு என் மச்சனிச்சிக்கும் வடபழனி கோயிலில் கல்யாணம். என்ன மீறி ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன், அப்புறம் என் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். ஜாக்கிரதை.
ரெண்டு பேரும் எங்கே போயிட்டு வரீங்க? ஆனந்தி கல்யாணத்துக்காக இன்விடேஷன் கார்டை ஆர்டர் கொடுத்துட்டு வரோம். அபி, பத்திரிக்கை அடிக்க கொடுக்கும்போது கவனமா இருக்கணும். நம்ம சொந்தக்காரங்க பேர் எதுவுமே விட்டு போயிடக்கூடாது. குறிப்பா சம்மந்தி வீட்டுல எல்லாருடைய பேரும் போடணும். கவலைப்படாதம்மா, எல்லார் பேரையும் கரெக்டா போட்டுடலாம். ஏய் ஆனந்தி, ஏது செல்போன்லாம்? இது கார்த்திக் கிஃப்டா கொடுத்தாரு. ஏய் எப்படி போடு, காட்டு பார்க்கலாம். போடா பறக்காத, அப்புறம் காட்டுறேன். இது எதுக்குடி அனாவசியமா? நம்ம வீட்டுல தான் போன் இருக்கே. அம்மா, என்னம்மா பேசுற நீ? வீட்டு போன்ல எல்லாம் பர்சனல் விஷயத்த பேச முடியுமா? சுத்தி முத்தி நாம இருப்போம், ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இது இருந்ததுன்னு வச்சுக்கோயே, எங்க இருந்தாலும் என்ன வேணாலும் பேசலாம். இந்த செல்லை எடுத்துட்டு அப்படியே பின்பக்கமா போய் கார்த்திக் சார் கூட எவ்வளவு வேணாலும் பேசலாம். இல்ல ஆனந்தி? போக்கா. என்னமோம்மா, இந்த காலத்துல என்னென்னமோ வந்துருச்சு. செல்போன் அடிச்சா நீ பாட்டு எடுத்து பேசுறாத, எக்கு தப்பாயிடும். போடா, எனக்கு எதுக்குடா அதெல்லாம்? ஏய், கொஞ்சம் வாய் மூடுறியா? ஆர்த்தி இல்லாத குறைய இவன் தீர்த்து வைக்கிறான். அக்கா, நீ ரொம்ப லக்கிக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி கார்த்திக் உனக்கு எல்லாம் வாங்கி தராரு. ஆனா நம்ம பாஸ்கர் மாமா இருக்கே, ஒரு லோக்கல் கால் பண்றதுக்கே மூக்கால் அழுவோம். சரியான கஞ்சன். ஆமா அம்மா, மனு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது. இன்னைக்கு அபிகா புருஷனை பார்த்தோம். எங்கடி? ஒரு ரெஸ்டாரண்ட்ல பொண்ணு ஒருத்தி கூட இருந்தா. ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, கையில பியர் வேற. என்னடி சொல்ற? மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் மோசமா போயிட்டாரா? இன்னொரு பொண்ணோடவா? பார்த்துட்டு சும்மா வந்துட்டீங்களா? என்ன பண்ண சொல்ற? எங்களையும் கூட உட்காந்து பியர் குடிக்க சொல்றியா? சும்மா இருடி. நான் எவ்வளவு வேதனையோட பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் கூட இது இல்லாம பேசுறேன். அம்மா, நீ எதுக்கு டென்ஷன் ஆற? இது ரொம்ப சாதாரண விஷயம். இதுவாடி சாதாரண விஷயம்? இன்னொரு பொம்பளை கூட இருக்காருன்னு சொல்றேன், கையில அது என்னமோ பீர்மா. ஏண்டா, நீ கூட இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியா? அம்மா, நீ பயப்படுற மாதிரி இது பெரிய விஷயம் இல்ல. ஏன் தெரியுமா? அவர் என்ன பயமுறுத்தணும், நான் டென்ஷன் ஆகணும், பதறி போகணும்னு நினைக்கிறாரு. உடனே நான் அவர் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏத்துக்குங்கன்னு சொல்லி கெஞ்சுவேன்னு நினைக்கிறாரு. அவ்வளவுதான். இல்ல அபி, என்ன இருந்தாலும் மாப்பிள்ளை இன்னொரு பொண்ணோட சுத்துறாருங்கிறப்போ. அம்மா, இந்த பேச்சு அதோட விடுறியா? அக்கா, எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் குளிச்சுட்டு வரேன். இந்தா போனை பார்த்துட்டு. அம்மா, நீ கவலைப்படாதம்மா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அவர் ஆபீஸ்லயே ஒர்க் பண்றா, நல்ல போஸ்டிங்ல இருக்கா, கொஞ்சம் மாடர்ன் டைப், அவ்வளவுதான். என்னமோ அபி, நான் கொஞ்சம் பழைய மனுஷி. இதெல்லாம் கேட்கும்போது என் மனசு பதறுது. அம்மா விட, நீ ஃபீல் பண்ணாத. அம்மா, நீ அபி இருக்காங்களா? வணக்கம்மா, நான் தான் நலபாக நரசிம்மன், சமையல் கான்ட்ராக்டர். இங்கே அபிங்கிறது நான் தான். உங்க சம்பந்தி தண்டபாணி ஐயா அனுப்பிச்சு வச்சாரு. ஓ, வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, நான் ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? தண்டபாணி ஐயா வீட்டு விசேஷம் எல்லாத்துக்கும் நான் தான் சமையல். சென்னையில் என் பேர் ரொம்ப பிரசித்தம், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே. நம்ம வீட்டு கல்யாணத்தையும் எந்த குறையும் இல்லாம ஜமாச்சுள்ளாம் போங்க. சாப்பாடு, டிஃபன் எதுலேயும் எந்த குறையும் இல்லாம நான் பண்ணிவிடுறேன். ஓ, அதுக்கு தோராயமா எவ்வளவு வரும்? தோராயம்னா ஒரு 2 லட்சம் வரும்னு வச்சுக்கோங்களேன். லட்சமா? அவ்வளோ ஆகுமா? 2 வேளை தானே சாப்பாடு போடுறோம். என்னது 2 வேளையா? மொத்தம் 4 வேளை ஆகுமா? முதல் நாள் நிச்சயதார்த்தம், முகூர்த்தத்தன்னைக்கு காலையில் டிஃபன், அப்புறம் முகூர்த்த சாப்பாடு, சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு டின்னர், இப்படி 4 வேளை இருக்கேம்மா. இதுக்கு நடுவில் காஃபி, டீ, ஜூஸ்ன்னு நடுவில் கேட்டுட்டு இருப்பாங்க, அது வேற சப்ளை பண்ணி ஆகணும். நான் ஒன்றும் சாதாரண கான்ட்ராக்டர் இல்லைம்மா, ஏதோ ஐயா சொன்னாரேன்றதுக்காக இதை நான் ஒத்துண்டேன். எப்படியும் சாப்பாட்டுக்கு ஒரு 32 ஐட்டமாவது போட்டாகணும், டிஃபன்னா ஒரு 18 ஐட்டமாவது போட்டாகணும். ஒரு 1000 பேராவது வரமாட்டாங்களா? என்ன சொல்றீங்க? வரவங்க எல்லாரும் சாப்பிட போறதில்ல, எதுக்கு அதிகமாக செய்யணும்? ஒரு 750 பேருக்கு பண்ணா போதுமே. நல்லா இருக்குமா நீங்க சொல்றது? இது கல்யாணமா? சாப்பாடு மீந்து போச்சுன்னா ஏழை பாழர்களுக்கு கொடுக்கலாம், அனாதைகளுக்கு கொடுக்கலாம்.
அவங்களும் சாப்பிட்டுட்டு நம்மள வாயார வாழ்த்துவாங்க. ஆனா பத்தாம போயிடுச்சுன்னா உறவுக்காரங்க மத்தியில ரொம்ப அசிங்கமா போயிடும் இல்லையா? அப்புறம் உங்க கௌரவம் என்ன ஆறுது? இல்ல ஐட்டத்தை கொஞ்சம் குறைக்கலாம், கொஞ்சம் பட்ஜெட் பாருங்களேன். இதை பாருங்கம்மா, இது கணக்கு பார்த்து செலவு பண்ற கல்யாணம் இல்லம்மா. செலவு பண்ணிட்டு அப்புறமா கணக்கு பார்க்குற கல்யாணம். அதோட எனக்கு என் பேர் முக்கியம். இதுல காம்ப்ரமைஸ் பண்ண நான் தயாரா இல்லை. இதோ பாருங்கம்மா, உங்களுக்கு கட்டுப்படி ஆகலைன்னா நீங்க வேற ஆடை பார்த்துக்குங்க. இல்ல இல்ல நீங்க உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. அப்படியானா ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸை முதல்ல கொடுத்துருங்க. அது நாளைக்கு கொடுத்துட்றேனே. சரிம்மா, அப்ப நாளை காலையில் நான் வந்து வாங்கிக்கிறேன். நான் வரேம்மா. என்ன அபி இது? சமையலுக்கே 2 லட்சம் ரூபாய்னா மற்றதுக்கெல்லாம் என்ன பண்றது? சமாளிச்சு தானே ஆகணும். நான் ஏதாவது பண்ண பார்க்குறேன். எப்படிம்மா நம்மளால அவ்வளோ பெரிய தொகை எப்படி முடியும் அபி? முடியும், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்.